Hello students, this is Bhaskaran. We all meet again today to continue past simple with interrogative sentences. இன்னைக்கு வினா வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு செய்தி வாக்கியத்துக்கும் வினா வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அத இப்ப பார்க்கலாம். Now let's begin with this sentence. See the sentence. She was at home yesterday. இந்த சென்டென்ஸ் ஒரு செய்தி வாக்கியம். அதனால இது she அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் yesterday இந்த கீவேர்டு இருக்கிறதுனால இங்க past verb வருது. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவள் நேற்று வீட்டில் இருந்தாள். இதுதான் இதனுடைய மீனிங். இப்போ அவள் நேற்று வீட்டில் இருந்தாளா அப்படின்னு இதை ஒரு வினாவாகியமா மாற்றணும் அப்படின்னா, இதுல செய்ய வேண்டிய மிக சிம்பிளான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்டையும் இந்த வேர்பையும் இடம் மாற்றணும். அதாவது இந்த வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஷீ அப்படிங்கிற வார்த்தையை அப்புறமா கொண்டு வந்தாலே இது ஒரு வினாவாகியமா மாறிடும். இதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் கிராமர் இன் இங்கிலீஷ். Was she at home yesterday? மற்ற வார்த்தைகள் அப்படியே வந்துடும், அவ்வளவுதான். அப்போ இந்த வார்த்தைகளை இடம் மாற்றினாலே, அதாவது முதல்ல verb அடுத்தது சப்ஜெக்ட், இந்த ஆர்டருக்கு நீங்க கொண்டு வந்தாலே தானாகவே இந்த செய்தி வாக்கியம் வினா வாக்கியமாக மாறிக்கொள்ளும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு செய்தி வாக்கியம் அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் verb வரும், அதற்கு பிறகு தேவைப்படுகிற வார்த்தைகள் வரும், கடைசியில ஃபுல் ஸ்டாப். அதுவே இத ஒரு கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா, வினா வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் இந்த verb முதல்ல வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள் கடைசியில கொஸ்டின் மார்க் வரணும். இதுதான் இந்த பேசிக் சேஞ்ச். நீங்க இங்க பார்க்கிற இந்த கேள்வியை, அதாவது was she at home yesterday, நேற்று அவள் வீட்டில் இருந்தாளா அப்படிங்கிற இந்த கேள்வியை இங்கிலீஷ்ல எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, இந்த கேள்விக்கு எஸ் இல்ல நோ அப்படின்னு பதில் சொல்ல முடியும். நேற்று அவள் வீட்டில் இருந்தாளா அப்படின்னா ஆம் அப்படின்னு பதில் சொல்லலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு பதில் சொல்லலாம். ஆனா இதை தவிர இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு வேறு சில கேள்விகளையும் உருவாக்க முடியும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு அட் ஹோம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் ஆன்சரா வரணும்னா எப்படி கேள்வியை ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அவள் நேற்று எங்கே இருந்தாள் அப்படின்னு கேட்கணும். அப்போதான் அவள் நேற்று வீட்டில் இருந்தாள் அப்படிங்கிற பதில் வரும். வீட்டில் அப்படிங்கிற பதில் இதுதான். அப்போ இந்த ஃப்ரேஸ் பதிலாக வர வேண்டுமானால் அந்த கேள்வியை எங்கே அப்படின்னு தமிழ்ல ஆரம்பிக்கணும். அப்போ இங்கிலீஷ்ல வேர்னு ஆரம்பிக்கணும். வேர். ஓகே, அப்ப வேர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே இந்த சென்டென்ஸ்ல இந்த பார்ட் வரக்கூடாது, அதாவது இந்த வினா வாக்கியத்துல இந்த பகுதி வரக்கூடாது. ஓகே, இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம WH வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வினா வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த verb இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது verb வரணும். என்ன verb? was. அடுத்தது சப்ஜெக்ட் she. அடுத்தது where was she. இந்த at home வரக்கூடாது, ஏன்னா இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் எஸ்டர்டேங்கிற வார்த்தையை எழுதி கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. இப்ப பாருங்க, where was she yesterday, அவள் நேற்று எங்கே இருந்தாள், இதுதான் கேள்வி. இதற்கான பதில் she was at home yesterday, அவள் நேற்று வீட்டில் இருந்தாள் அப்படிங்கிறது பதில். இதுல உங்களுக்கு தெரியும், இது verb, இது சப்ஜெக்ட். ஆக கேள்வி அப்படின்னாலே verb அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். கேள்விக்கு ஏற்றவாறு அதற்கு முன்னாடி WH வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, எஸ்டர்டேங்கிற வார்த்தை பதிலாக வர வேண்டுமானால் கேள்வி எப்படி இருக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்பர் 1 ஆன்சரா வரணும்னா கேள்வி இப்படி இருக்கணும்.
நம்பர் 2, அதாவது எஸ்டர்டேங்கிற வார்த்தை பதிலாக வர வேண்டுமானால் அவள் எப்போது வீட்டில் இருந்தால் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவள் நேற்று வீட்டில் இருந்தால் அப்படிங்கிற பதில் வரும். அப்ப எப்போது அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல when, அந்த வார்த்தையில ஸ்டார்ட் பண்றோம். when, அதுக்கப்புறம் இதே verb was, அதுக்கப்புறம் இதே சப்ஜெக்ட் she, வீட்டில் at home இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் question mark. இப்ப பாருங்க WH word, அடுத்தது verb, அடுத்தது subject. When was she at home? அவள் எப்போது வீட்டில் இருந்தால் அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய தமிழாக்கம். இது போன்ற வினா வார்த்தைகளில் தொடங்கக்கூடிய கேள்விகளை இங்கிலீஷ்ல WH டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு நீங்க எஸ் நோன்னு பதில் சொல்ல முடியாது. சோ இதுக்கு WH டைப் அப்படின்னு பொருள். இப்போ இதே சென்டென்ஸுக்கு நெகட்டிவா கொஸ்டின் கேட்கணும். அதாவது அவள் நேற்று வீட்டில் இல்லையா அப்படின்னு அது எப்படி கேட்கறது? எதிர்மறையான கேள்வியை எப்படி உருவாக்குவது? ஒன்னும் கன்ஃபியூஷனே தேவையில்லை. நாட் அப்படிங்கிற வார்த்தை இரண்டாவது வார்த்தையாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேர்ப்ல. அதே பிரின்சிபிள் தான் இங்கேயும் பார்க்கலாம். இதற்கு எதிர்மறையான கேள்வி கேட்கணும்னா வாஸ் முதல்ல வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் she வரணும், அதுக்கப்புறம் நாட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். was she not at home yesterday? Was she not at home yesterday? அவ்வளவுதான். அவள் நேற்று வீட்டில் இல்லையா அப்படிங்கிறது இதோட அர்த்தம். சரி, இதுலயே இது வந்து எஸ் ஆர் நோ டைப். ஆம் இல்லைன்னு பதில் சொல்லலாம், எஸ் நோ அப்படின்னு. ஏன் அவள் நேற்று வீட்டில் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வார்த்தையை ஆட் பண்றோம், அதாவது WH question. அப்ப ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் வந்து why. Why was she not at home yesterday? அவ்வளவுதான். was not verb, இங்கே அதேதான் verb. she subject. இதே கேள்வி, ஆனா அதுக்கு முன்னாடி why அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா it becomes a WH question. ஏன் அவள் நேற்று வீட்டில் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். he went to Delhi yesterday. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். yesterday கீவேர்ட் வந்திருக்கிறதுனால went அப்படிங்கிற past simple verb இங்க வந்திருக்கு. went வந்து ஒரு verb of action அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு வினாவாக்கியமா மாத்துறதுன்னா இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது அவன் நேற்று டெல்லிக்கு சென்றானா அப்படிங்கிற ஒரு வினாவாக்கியமாக மாற்றுவதாக இருந்தால் ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பண்ண மாதிரி went அப்படிங்கிற இந்த வார்த்தையையும் ஹீங்கிற இந்த வார்த்தையையும் அப்படியே இடம் மாத்திக்கலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இது verb of action. அது மட்டும் இல்லாமல் இந்த verb வந்து did plus go அப்படிங்கிற V1 இனுடைய கான்ஜுகேட்டட் ஃபார்ம். ஆக இது ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த did அப்படிங்கிற டென்ஸை குறிக்கக்கூடிய verb ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்ல சப்ஜெக்டை இங்க எழுதணும். செகண்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் verb of tense, அப்புறம் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இதுல ரிமைனிங் பார்ட்டாக இருக்கக்கூடிய go அப்படிங்கிற வார்த்தையை இங்க எழுதணும். எழுதிட்டு ரிமைனிங் வேர்ட்ஸ் அப்படியே எழுத வேண்டியதான். இப்போ நீங்க பாருங்க, did he go to Delhi yesterday? இதுதான் இதனுடைய சரியான வினாவாக்கியம். இப்போ நம்ம பார்த்திருக்கிற இந்த சென்டென்ஸ் எஸ் ஆர் நோ டைப். இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்கனவே எஸ் ஆர் நோ டைப்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வேற சில கேள்விகளை உருவாக்கலாம். அந்த கேள்விகள் தான் WH டைப் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். உதாரணத்துக்கு அவன் எப்போது டெல்லிக்கு சென்றான் அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்கலாம். எப்போதுங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் வந்து when. இதுவும் WH வார்த்தை, கேள்வி வார்த்தை அல்லது வினா வார்த்தை. அதில் தான் அந்த கேள்வியை தொடங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை when வரணும். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், வினா அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் verb வரணும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும்.
went அப்படிங்கிற வேர்டை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணா ஃபர்ஸ்ட் வேர்ட் did, அதுக்கப்புறம் subject he. Remaining part of the verb go. When did he go to Delhi? அவ்வளவுதான் அந்த கேள்வி. அவன் எப்போது டெல்லிக்கு சென்றான்? இதுக்கு பதில் வந்து எஸ்டர்டே. இது பதில் சொல்ற போது எஸ்டர்டே என்ற வார்த்தை பதிலாகுது. அதே போல நேற்று அவன் எங்கே சென்றான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எங்கேங்கிற கேள்விக்கு இங்கிலீஷ் வார்த்தை வேர், அதுவும் WH ல தொடங்கக்கூடிய வினா வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையில தான் அந்த கேள்வியை ஆரம்பிக்கணும். வேர், அகைன் இதே பேட்டர்ன் தான். Did he go yesterday? Verb, subject, verb. எங்கே அவன் நேற்று சென்றான். நேற்று டெல்லிக்கு சென்றது யார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். நேற்று யார் டெல்லிக்கு போனான்? யார் அப்படிங்கிறது கேள்வி வார்த்தை பூ. அந்த வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவும் WH வார்த்தை. சோ WH வார்த்தைக்கு அப்புறம் தான் verb வரணும். இப்போ இந்த வார்த்தையே, அதாவது சப்ஜெக்ட் தான் இந்த வார்த்தைக்கு ஆன்சர் he. அப்போ அந்த வார்த்தையே இங்க கேள்வி வார்த்தையா வரும்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய verb நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நடுவுல சப்ஜெக்ட் போட முடியாது. இதுவே தான் இங்க சப்ஜெக்ட். கேள்வி வார்த்தையே இங்க சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க ஆன்சர் பண்ணும்போது he அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ண போகுது. அப்போ இதுக்கப்புறம் டைரக்டா அந்த வென்ட்ங்கிற வார்த்தையை அப்படியே எழுதணும். Who went to Delhi yesterday? Who went to Delhi yesterday? இங்க verb பாருங்க conjugated formலயே வரும். Let us now see what answers can be written for these sentences. You know, in this sentence, last week is the keyword for past simple. Dash he dash not meet you last week. Since it is past simple, we have to use, it's a question, so we have to use did. Did he not meet? Did he not meet you last week? அவன் போன வாரம் உன்னை மீட் பண்ணலையா அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். Let us see the next sentence. In the next sentence, then is the keyword. So it also indicates past simple. Why dash they dash not tell him the matter then? Since then is the keyword, we have to go for again past simple. So the verb here to be written is did, then followed by not tell. Why did they not tell him the matter then? ஏன் அவங்கிட்ட அந்த விஷயத்தை அப்போ சொல்லல அப்படிங்கறது இந்த கேள்வி. Now you take a look at both the sentences on the board and find out the difference. They look alike, but only difference is in the first sentence you find the word him after the verb. That is not here in the second sentence. இந்த ரெண்டு சென்டென்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்புக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஹிம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல இல்ல. அதனால என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிம் அப்படிங்கிறது இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்ல. நீங்க படிச்சு பார்த்தா புரியும். சோ ஆப்ஜெக்ட் இருந்தால் இந்த வேர்பை நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதணும். இங்க ஆப்ஜெக்ட் இல்ல, அப்ப நீங்க பாசிவ் வாய்ஸ்ல எழுத வேண்டியிருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இங்க எஸ்டர்டேங்கிறது கீவேர்ட், அதே கீவேர்ட் தான் இங்கேயும். Then you know the tense form is past simple. Now let's try answering this. See the first sentence. Dash you dash not inform him yesterday about the meeting. Since you have object here, it has to be written in active voice. Since you have yesterday, it is past simple. So the answer is, did you not inform? Did you not inform him yesterday about the meeting? This is the answer. Now let's come to the second sentence. Dash you dash not inform yesterday about the meeting. Is it mentioned there whom he informed?
No. Or whom he did not inform? No. So, it should be written in passive voice. Yesterday, it means past simple, and we should write it in passive voice. So, the answer is, since the subject here is you, it should start with where. Where you not is here, we have written. We should write the PP3 of inform, that is informed. Now you see, were you not informed yesterday about the meeting? This is the right answer. Let's see a few more sentences and wind up today's session. Now, look at these two sentences and find the difference. If you read them, you would know the difference. There is only one difference, that is, in the second sentence, you find the word you after the verb, that is after the dash. And that word you is the object. You can find it here. And this you is missing here. So, here you have the object that indicates that they should be written in active voice. And here you don't find the object, so you have to go for passive voice. Right? And you see this section of the sentences, held last week. Here also, held last week. This I have given for you to understand that it should be written in past simple. Okay. Now you see, why were they not invited to the function held last week? Were they not invited to the function held last week? Okay. Coming to the second one, why did they not invite you? Why did they not invite you to the function held last week? So this way we can find out whether a sentence is to be answered in active voice or passive voice with the presence of, or by checking the presence of the object after the verb. So my dear students, with this I wind up today's session, and not only that, we wind up the topic past simple. Though I just started the topic past simple, in the meantime through the few episodes, I elaborately dealt with the basic principles and the fundamental rules of grammar and the difference between active voice and passive voice, and making different types of sentences like affirmative sentence, negative sentence, and interrogative sentence, etc. My ambition or the wish was to throw light on the very basic principles of grammar. And I believe my sessions were really useful to you. Let's meet again in our next session. Until then, goodbye and thank you from Bhaskar.